சத்யா, பார்த்து யூஸ் பண்ணுடா. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நேற்று தான் பட்டை செஞ்சது. பயமாக இருக்குடா அன்பு. டேய் போதும்டா, ரொம்ப குடிக்கிற. வேணாம், இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பயமாக இருக்குடா அன்பு. தர்மாவோட ஆளுங்க இந்நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்கடா. இப்போ சொல்கிறா பயமாக இருக்குன்னு. நான் சொல்கிறப்பவே கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. சும்மா கடுப்பு கிளப்பிட்டேன். இல்லை மச்சான், ராஜாவும் சுரேஷையும் போட்ட மாதிரி நம்மளை போட்டுருவான்டா. இது மாதிரிலாம் நடக்காது. நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது. நீ அமைதியா இரு. இல்லை மச்சான், இல்லை, கண்டிப்பாக வருவான்டா. கொல்லாம விட மாட்டான்டா. போச்சுடா, எல்லாம் போச்சு. அவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளை மிஞ்ச இங்கே ஆள் இல்லை. எல்லாமே நம்ம தான். இன்னொரு கொலையா? ஆமாம். நீ செஞ்ச வேலை அவன் நம்மளை கொன்றுவான். அதுக்கு முன்னாடியே அவனை நம்ம கொல்லுவோம். அதுதான் சரியா இருக்கும். டேய், அந்த பொண்ணு குறுக்காரவன் யாரை நினைச்சா? நான் சும்மா பேசதான்டா போனேன். அவன் தான் ரொம்ப பேசினான். டேய் சத்யா, போதையில் எதிர யார் வரப்போறான்னு கூட உனக்கு தெரிலடா. நீ அடிச்சதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சுயநினைவே இல்லடா. ஓ, அப்போ கண்டிப்பாக தர்மா நம்ம கொண்டுருவான். கையெழுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். விழியட்டும். ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். அண்ணா, போலீஸ் ரைடுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுண்ணா. அதான் நான் சரியாக ஓட்ட முடியலண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும் அன்பு. நம்ம ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து தம் வாங்கி ஓட்டுறாமே, உண்மையா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அன்பு, நம்ம தொழிலுக்கு பொய்யாகாது. உண்மையை சொல்லு. ஒன்றும் பண்ண மாட்டேன், உண்மையை சொல்லு. உண்மையிலே தானே, அப்படிலாம் இல்லைண்ணா. ஏன்டா பயப்படுற? ஆமாம், நாங்கள் தான் ஓட்டணும். நீ சரியாக காசு கொடுத்தா நாங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட போகிறோம்? எவ்வளோ நாள் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது? அதான் மற்றவங்கள்ட்ட வாங்கி ஓட்டணும். வாங்கி ஓட்டுனது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடி குரல் வசதி பேசுறீங்களா? கழுத்தறுத்து போட்டுருவேன். ஒழுங்கா ஓடுங்கடா. ஏய், என்ன முறப்பு? மூஞ்ச உடச்சிருவேன். டேய் இல்லடா, எங்கடா போற? நெல்லு. எங்க போற? தர்மாவை பார்க்க போகிறேன். வேணா சத்யா, நீயும் சரக்கில் இருக்க, தர்மாவும் சரக்கில் இருப்பான். இது சரியா வராது. அவன் அடிச்சது என் மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் மட்டும் எல்லாத்துக்கும் சரிசமாக காசு கொடுத்துருந்தா நம்ம ஏன்டா மற்றவங்கள்ட்ட வாங்கி ஓட்ட போகிறோம்? இதை சொன்னா அடிப்பானா? என்ன அடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். டேய் டேய் டேய், சரி எடு, வா போலாம்.
புரியுதுமா. அண்ணா அடுத்த வாரம் மாலை போட போகிறேன். அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். சரியா? உனக்கு லீவு முடிஞ்சிச்சுல, அத்தையை வர சொல்லியிருக்கேன். ஊருக்கு போய் நல்லா படி. சரியா? அண்ணனுக்கு கடைசியாக ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு வாமா. எதுக்குடா பையன் வந்தீங்க? சாயந்தரம் இருந்த கோவத்துக்கு உங்கள் 2 பேரையும் குத்தி கொண்டு இருக்கணும். ஏதோ எனக்கு பிடிச்ச பசங்க நல்ல தொழில்காரன்னு விட்டுட்டேன். சரியா? என் புத்தி நல்லா இருக்கும் போதே சொல்கிறேன். சரியா? இங்கேயே கொண்டு போச்சிருவேன். சரியா? கிளம்புங்கடா, கிளம்புங்கடா. எப்படிண்ணா? நீ என்னை அடிப்பாத நான் வாங்கிட்டு போனா? நாங்கள் நல்ல தொழில்காரங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் காசு கம்மியாக தர, தம்முது கம்மியாக தர? ஏதாவது கேஸ் நான் மட்டும் எங்களை 2 பேர்த்தையும் ஆஜராக சொல்கிறேன்ல. என்ன சத்யா, ராஜாவுக்கும் சுரேஷுக்கு நடந்த மாதிரி உனக்கும் ஆகணுமா? அன்பு, உன்னை கூட்டிகிட்டு போ. டேய் டேய் வாடா போயிடலாம், சொல்றது கேளு. டேய் இருடா, எனக்கு தெரியும்ண்ணா நீ ஏன் எங்களுக்கு மட்டும் சரக்கு தம்முக்கு கம்மியாக தரேன்னு. அவங்களாம் அவன் சொந்தக்காரங்க. நான் சேஃப் பண்ணிட்ட, எங்களை லாக் பண்ணுற. எங்களையும் அவங்கள மாதிரி சமீபம் பார்த்துருந்தா நாங்கள் ஏன் மற்றவங்களை வாங்கி ஓட்ட போகிறோம்? சரிண்ணா, நாங்களும் மற்றவங்கள்ட்ட சரக்கு வாங்கி ஓட்டாமல் இருக்கோம். தப்பு ஒன்றுது, என்னை அடித்தது தப்பு. என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் தின்னுட்டு போட்ட எச்சு சத்தை திங்கிற நாய் நீ. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? டேய் அவன் சொல்லும் போது போயிருக்கலாம், ஏன்டா இப்படி பண்ண? மச்சான் நான் என்ன பண்ணுறது? பேசதான்டா போனேன். நான் சொல்றதை கேட்டா தானே? சரி விடு. மச்சான் எல்லாம் சேஃப் தானே? அக்கா சேஃப் தான். நீங்கள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சேஃப் தான், பயப்படாது. டேய் சேஃப் தானடா? மச்சான் சொல்றா. இதில் சரக்கு தம்மு எல்லாமே இருக்கு. ம் பயப்படாத, காலையில் பேசிக்கலாம் எல்லாத்தையும். ம் அப்புறம் லைட்டு கொஞ்சம் டிம்மி டிம்மி எரியும். ம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிரும். சரி பின்னாடி பாத்ரூம் இருக்கு, பார்த்துக்கோ. ஓகே ஓகே. ஜெய் விஜய், பொருள் கேட்டு என்னாச்சு? ஜெய் விஜய், இன்னொரு பொருள் கேட்டு என்னடாச்சு? சரி சரி. ஹலோ சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்கீங்க? ஏரியாண்ணா, என்னண்ணாச்சு? 10 நிமிஷம்ல என் வீட்டுக்கு வரணும், வாடா. என்னண்ணாச்சு? அன்புக்கு சத்தியமே போடணும், சீக்கிரம் வாங்க. என்ன சொல்கிறீங்க? இந்த வரணும் வாங்கடா, அண்ணன் கூப்பிட்றாரா? அன்பு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம்டா. சத்யா பயத்துல ரொம்ப குடிச்சு மொட்டை ஆயிட்டான்டா. நீ தெளிவாக தானே இருக்க? சொல்றா, நான் தெளிவா தான் இருக்கேன். நல்லா கேட்டுக்கோ. தர்மா அவங்கள போறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டான். என்னடா சொல்ற? ஆமா, ரெடி ஆகிக்கோ. சத்யாவையும் எழுப்பிக்கோ, வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். இல்ல மச்சான், எங்க போனாலும் அவன் நம்மளை உயிரோட விட மாட்டான். இன்னைக்கு நைட்டே அவனை கொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான்டா. நீ பொருளை எடுத்துட்டு வா. சரி இரு வரேன்.
நாங்கள் காட்டுமங்கலத்தில் இருக்குன்னு அவனுக்கு நியூஸ் கொடுத்துரு. பத்திரமா இருந்துக்கோ. லைட் ஆஃப் பண்ணிப்போ. எங்கண்ணா இங்க தர்மா தாண்டா வர சொன்னான். அண்ணன் எங்கண்ணா? இவ்வளோ தாண்டா இருக்கான். சரி, இந்த அன்பு பையன் காட்டுமங்கலத்தில் இருக்கதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவனை உயிரோட பிடிக்கணும், வாடா. அண்ணே, நீ செத்துடுன. இந்த மாதிரி ஆளுங்களால தான் எங்களை மாதிரி ஆளுங்க மாட்டிக்கிட்டு சாவுறாங்க. அதனால நீ செத்துடுன. அன்பு வா அன்பு, யார் சாப்பிடணும் பார்க்கலாம், வாடா வா. சொந்த அண்ணனா நினைச்சேனே, எங்களை அப்படி நீ பேசியிருக்க கூடாது, நினைச்சிருக்க கூடாது. அதனால செத்துடுன, செத்துடுன. டேய் நில்றா, அன்பு தானே நீ? டேய் டேய் நில்றா. டேய் எங்கடா இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா. அன்பு தர்மாவை போட்டான்டா. என்னண்ணா சொல்றீங்க? லோக்கல்ல தான் எங்கேயோ இருக்கான் போல. சீக்கிரம் வாங்கடா. சரி, நான் வரணும். டேய், அன்பு தர்மாவை போட்டானாடா, வாடா. ஏய் சத்யா, சத்யா. அண்ணே, என்னடா அண்ணே, சி சொல்லு. அன்புண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அன்பு
அன்பு அன்பு ஐயோ அன்பு வேணாம் வேணாம் சொன்னானே கேட்கலையே அன்பு அண்ணே வந்துடு அண்ணே அண்ணே வந்துண்ணே போயிடலாம் அண்ணே வாண்ணே இவன் ஒருத்தன் தான்டா அவனையே நானே கொண்டுட்டேன் இனிமே நான் வர்றதுக்கு அர்த்தமே இல்லைடா ஐயோ அன்பு ஐயோ அன்பு